இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை வேளையிலும் சத்தியவசன நிகழ்ச்சிக்கூடாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயம் அவருடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையை இன்னும் அதிகமாக சீர்பொருந்தினதாகவும் சிறப்பானதுமாய் மாற்றிக்கொண்டிருக்கிறது என்பதில் எவ்வித ஐமிச்சமும் இல்லை. இன்றைய நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையில் இருந்து நாங்கள் சில காரியங்களை தியானிப்பது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பல நேரங்களிலே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் போகின்ற சூழ்நிலைகள் மத்தியில் தொடர் தோல்விகளை அல்லாவிட்டால் தொடர்ச்சியாக முன்னேற முடியாதபடி வாழ்க்கையின் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கலாம். சிறந்த ஒரு உதாரணம் எங்களுடைய தேசத்தினுடைய கிரிக்கெட் டீம். சிறந்த நிலையில் இருந்த ஒரு அணியாக ஒரு காலத்தில் இலங்கையின் பேரை உலகெங்கும் பறைசாற்றின ஒரு சொல்லாக செயலாக இந்த கிரிக்கெட் அமைந்திருந்ததை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் கடந்த 12 வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய கிரிக்கெட் ஆனது அல்லது எங்களுடைய கிரிக்கெட் விளையாட்டானது ஒரு முன்னேற்றகரமான ஒன்று இல்லாமல் பல தோல்விகளின் மேல் தோல்விகளை சந்தித்த ஒரு நிகழ்வுகளாக அல்லது ஒரு விளையாட்டாக அந்த ஸ்தானத்தை இழந்திருக்கின்ற ஒரு நிலைமையில் இருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஊடகங்களுக்கூடாகவும் பல செய்திகளுக்கூடாகவும் இன்றைய காலங்களில் ஏன் எங்களுடைய கிரிக்கெட் டீம் இவ்விதமாய் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறதற்கான காரணங்களை அவர்கள் கண்டு ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல இடங்களிலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் சரியான காரணங்களை அடையாளப்படுத்தி அந்த மாற்றங்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். காரணம், முன்னேற்றம் அங்கே தடைபட்டிருக்கிறது. இதே போல்தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே முன்னேற முடியாமல் இருப்பதற்கான காரணத்தை நாங்கள் கண்டு கொள்ள தவறி விடுகிறோம். அல்லாவிட்டால் அந்த காரணங்களை கண்டு கொள்வதற்கு முயற்சி எடுப்பது இல்லை. இன்னும் ஒரு விதமாய் சொல்வதென்றால், எங்களுக்குள் இருக்கிற காரணங்களை கண்டு கொள்ள முயற்சிக்காமல் வெளியில இருக்கிற காரணங்களுக்கான காரியங்களையும் சாட்டுப்போக்குகளையும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் முன்னேற்றம் அடையாமல் இருப்பதற்கு காரணம் அல்லது விடுதலை அடையாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்பதை கண்டுபிடித்து விட்டோம் என்றால் எங்கள் வாழ்க்கை அவற்றை கையாள்வதற்கூடாக முன்னோக்கி செல்கிற ஒரு வாழ்க்கையை நாங்கள் அடைய முடியும். இலங்கை கிரிக்கெட் நிகழ்வும் அப்படியானது காரியம்தான். சரியான காரணங்களை இனங்கண்டு அவற்றை அடையாளப்படுத்தி அவற்றை சரி செய்தால், சீர்படுத்தினால் நிச்சயம் எமது கிரிக்கெட் அணியும் நல்ல ஒரு அணியாக முன்னோக்கி போகும் என்பதில் எந்த ஐமிச்சமும் இல்லை. அது கிரிக்கெட். எங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இதையும் உண்மைதான். நான் ஏற்கனவே சொன்னது போல் காரணத்தை கண்டுபிடிக்க நாங்கள் முயற்சி எடுப்போம். வேதாகமம் இந்த முன்னேற்றத்தின் தடைக்கான ஒரு காரணத்தை தெளிவாக கோடிட்டு காட்டுகிறது. அவைகள் பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த காரணமும் எங்கள் முன்னேற்றம் அல்லது நாங்கள் விடுதலையை அனுபவிக்காமல் இருப்பதற்கான காரணமாய் இருக்கிறது என்பதை அங்கே காண்பித்திருக்கிறது என்பதிலே எந்த ஐமிச்சமும் இல்லை. ஏசாயா எழுதிய தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 59வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். இதோ, ரட்சிக்க கூடாத படிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாருங்கள்,
கடவுளிடத்தில் மனுஷர்கள் போறார்கள். எதோட போகிறார்கள்? தேவைகளோடு, விண்ணப்பங்களோடு, பிரச்சனைகளோடு, கடவுளுடைய கிருபையை, ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு கடவுளிடத்தில் போகிறார்கள். ஆனால் அவர்கள் கடவுளிடத்திலிருந்து அந்த நம்பிக்கையை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த விடுதலையை அனுபவிக்க முடியாதபடி இருக்கிறார்கள். பல நேரங்களில் கடவுளே எங்களை ஆசீர்வதியும் என்று சொன்னாலும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிறார்கள். சில வேளைகளில் கடவுளை பார்த்து சொல்லிவிடுகிறோம், அவருக்கு கண் இல்லை, அவர்களுக்கு கை இல்லை, அவரால் செய்ய முடியாது என்று நாங்கள் சொல்லுகிறோம். வசனமும் அதை காண்பிக்கிறது. அவருடைய கை குறுகி போகவும் இல்லையா, அவருடைய காதுகள் செவி மந்தமாக போகவும் இல்லையா, அல்லாவிட்டால் அவருடைய செவிகள் மந்தமாக போகவும் இல்லையா. ஆனால் ஏதோ ஒரு காரணம் எங்களுடைய விண்ணப்பங்கள் கடவுளிடத்தில் போக முடியாதபடியும், கடவுளுடைய கரத்தினுடைய கிரியைகள், அவருடைய செயல்களை எங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியாதபடியும் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். உண்மைதானே? முன்னேற்றம் அடைய முடியாதபடி கடவுளிலே நம்பிக்கையாயிருக்கிறோம், கடவுளை நேசிக்கின்றோம், அவரிடத்திலே மன்றாடுகிறோம். ஆனால் அவரிடத்திலிருந்து எதையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. கடவுள் ஒரு காரணத்தை தெளிவாய் காண்பிக்கிறார். அவருடைய கை குறுகி போகவில்லையா, அவருடைய செயல்கள் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்குதா, அவருடைய செவிகள் இன்னும் கேட்டுக்கொண்டுதான் இருக்குதா. ஆனால் அவரால் செய்ய முடியாதபடி இருப்பதற்கான ஒரு காரணத்தை அங்கே காண்பிக்கிறது. அதே அதிகாரம் 59வது அதிகாரம் 2வது வசனத்தில் நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்றால், உங்கள் அக்கிரமங்களே அவரையும் உங்களையும் பிரிக்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு கடவுள் எதிர்பார்க்கின்ற வாழ்க்கையை வாழாமல் இந்த அக்கிரமம் என்று சொல்லுகிற பொழுது, கடவுள் விரும்பாத காரியத்தை நாங்கள் செய்கிற பொழுது, அது கடவுள் எதிர்பார்க்கின்ற காரியங்களை நாங்கள் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிற பொழுது, கடவுளுக்கும் எங்களுக்கும் இடையிலே ஒரு பிரிவினை வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். கடவுளினால் எங்களுடைய சத்தங்களை கேட்க முடியாதபடி இருக்கிறது. கடவுளினால் அவருடைய கரத்தின் கிரியைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி அவைகள் தடை பண்ணுகிறதா இருக்கிறது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, 2 காரியங்கள் என்னையும் உங்களையும் கடவுளை விட்டு பிரிக்கிறது. ஒன்று எங்களுடைய அக்கிரமங்கள், 2வது எங்களுடைய பாவங்கள். பாவங்கள், அக்கிரமங்கள் என்ற சொற்கள் சில வேளைகளிலே நாங்கள் விரும்புகிற சொற்களா இல்லை. இந்த சொற்களுடைய அர்த்தம் என்ன? கடவுள் எதை எங்கள் வாழ்க்கையிலே செய்யும்படியாக வைத்திருக்கிறாரோ, அவர் எந்த காரியங்களுக்கூடாய் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவைகளின் படி நடவாமலும் அவைகளின் படி சிந்தியாமலும் இருக்கிற பொழுது நாங்களும் கடவுளும் வேறு பிரிக்கப்படுகிறோம். அல்லாவிட்டால் அந்த உறவு உடைக்கப்பட்டு போகிறதை நீங்கள் காணலாம். இந்த உறவு உடைக்கப்பட்டு போகிறதற்கூடாய் அவரை நாங்கள் அனுபவிக்க முடியாதவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறதைத்தான் இந்த வசனங்கள் காண்பிக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையிலே என்ன தவறு இருக்கிறது, எந்த பலவீனங்கள் இருக்கிறது, எது கடவுளுக்கு பிரியமில்லாதவற்றை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களோட தொழில்துறையா இருக்கலாம், எங்களோட குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், ஏன் எங்களோட சமுதாய வாழ்க்கையா இருக்கலாம். கடவுள் விரும்பாதவற்றை நாங்கள் செய்வோம் என்றால் அவர் எங்களுடைய சத்தத்தை கேட்க முடியாதபடி தடைப்படுகிற ஒரு இடத்திலே நின்று விடுகிறோம். ஆனால் அவர் அவ்விதமாக இருக்க விரும்பவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய கை குறுகி போகவில்லை, என் செவிகள் மந்தமாய் போகவில்லை, நான் இப்பொழுதும் உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஆயத்தமாகத்தான் இருக்கிறேன். ஆனால் ஏதோ ஒன்று காரணம் ஒன்று இருக்கிறது. அவர் செய்ய முடியாதபடியும் அவர் கேட்க முடியாதபடியும் இருக்கிற காரியம். இந்த காலை வேளையில் உங்களை நீங்களும் என்னை நானும் ஆராய்ந்து பார்ப்போம். கடவுளிடத்தில் கடவுள் விரும்பாத என்ன வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவற்றை எங்களுடைய வாழ்க்கையை விட்டு மாற்ற ஆரம்பிப்போம் என்றால் எங்களுடைய சத்தத்தை கடவுள் கேட்பது மாத்திரமல்ல, அவர் கிருபையாய் அவருடைய கரத்தினால் எங்களுக்கு உதவி செய்வதையும் அனுபவிக்க ஆயத்தம் உள்ளவர்களாய் மாறுவோம். ஆகவே வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு,
அந்த விடுதலையின் வாழ்க்கையை நாங்கள் அனுபவிப்பதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், எங்களை ஆராய்ந்து பார்த்து எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அக்கிரமங்களையும் பாவங்களையும் நாங்கள் நிவர்த்தி செய்வோம் என்றால், எங்களை விட்டு விலக்கிக் கொள்வோம் என்றால், ஆண்டவர் எங்களுக்கு மன்னிப்பை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவர் செவி கொடுக்கிறவராயும் அவருடைய கையின் கிரியைகளை நீங்களும் நானும் அனுபவிக்க உதவி செய்கிறதாயும் அங்கே இருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல முடியும், ஆண்டவரே, என்னை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன், உமக்கு முன்பாக என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், என் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறேன், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரவான ஆவியை எனக்கு தாரும். அந்த இருதயம் உருவாக்கப்படும் என்றால் கடவுளுடைய கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதை பார்ப்பீர்கள்.